திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். வாகிச முனிவர் அவருடைய ஞானாமிர்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூலம் முறையும். இப்பொழுது காப்பு வெண்பா. முக்கட்டு இருகவுட்டு நால்வாய்த்து உரகத்து செக்கத் தடித்து இடித்த செஞ்சடைத்து பக்கத்து பூதத்து அருநடத்து பொற்பிற்று என் உள்ளத்து நாதத்து நின்ற நலம். இதற்கு பெரும்பாலும் பதவுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அறியாத பார்த்தோன்னா கவுள்னா கன்னம், கதுப்பு, இந்த யானையுடைய கதுப்பு இருக்குல்ல அந்த பக்கத்தில் வாய் பக்கத்தில், அதுதான். அப்புறம் இருக்கவுட்டு அப்படின்னு சொன்னா மதநீர் பொழிகின்ற ரெண்டு கவுட்டு, அது கவுள்னா ஒரு கன்னம், இருக்கவுட்டுனா மதநீர் பொழிகின்ற 2 கன்னங்களை உடையதுன்னு அர்த்தம். உரகம் பாம்பு. செக்கர் தடித்து அப்படின்னா சிவந்த மின்னலையும் சொல்லி அர்த்தம். அப்போ செஞ்சடைத்துனா செம்மையான சடையை உடையது. பக்கத்து பூதத்துனா பக்கத்துல பூதங்களை உடையது. அருநடத்துனா அரிய நடனத்தின் பொலிவினை உடையது. அதாவது எனது உள்ளத்து உள்ளும் நாத தத்துவத்து உள்ளும் அந்த ஒப்ப நின்ற நன்மையே வடிவான பரம்பொருள். அப்ப விநாயகர் தான் வணங்குறாரு. அது என்ன சொல்றாரு? நன்மையே வடிவான இந்த பரம்பொருள் கட்டு கவுட்டு வாய்த்து உரகத்து சடைத்து புதத்து பொற்பிற்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூறாரு. எதை? சிவனிலிருந்து வேறல்லாதவர் விநாயகப் பெருமான் தான். சிவனிலிருந்து வேறல்லாத விநாயகப் பெருமான் ஆவார். அப்ப மின்னல் பொருளின் தடித் அப்படிங்கிற வட சொல் தமிழ் இலக்கியங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு. அது வடமொழி சொல். தடித்து இடித்த அப்படிங்கிறதுல அது மின்னல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காப்பென்பா 2. மதியாய் சடைமுடித்து மாசுன பைம்பூட்டு சதிப்பாய் குறுந்தாட்டு தான நதிபாய் இரு கவுட்டு முக்கட்டு நால்வாய்த்து என் உள்ளம் உருக விட்டு நின்ற ஒளி. இது விநாயகருடைய வாழ்த்து தான். என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தை உருக்கி அதனுடன் நின்ற இறைவனாகிய அந்த பேரொரு ஒளிப்பொருள் நிலவை சூடிய சடைமுடியை உடையது. பாம்பு அழகிய அணிகலனை உடையது. கூத்து நடனத்துக்கு ஏற்ற அது குறுகிய தாள்களை உடையது. இப்போ மதநீர் ஆகிய 6 பெருகி ஓடும் 2 கன்னங்களையும் 3 கண்களையும் தொங்கிய வாயினையும் உடையது அப்படின்னு சொல்றாரு. யார? விநாயகப் பெருமான. அதாவது நான் என்னும் அகங்காரத்தையும் எனதுங்கிற மமகாரத்தையும் நீக்கி என்னை தன்னுடைய நிறைவுகள் அடக்கி தானாக்கி நின்ற பேரொடி பொருள். அவர் மதிசூடிய சடைமுடியும் பாம்பனியும் சிறிய திருவடியும் முக்கண்ணும் மதநீர் பொடுகின்ற கண்ணமும் தொங்கிய வாய்முடைய விநாயகப் பெருமானாய் நின்று அருள் புரிகின்றது. எப்படி சொல்றாங்கன்னா, சிவன் எப்படி இருக்காரு? நான் எனதுங்கிற அகங்காரத்தை தன்னுடைய நிறைவில் அடக்கி தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அடக்கி தானாக்கி நின்றுறாரு. அந்த பேரொழி பொருள் அது எப்படி இருக்கும்? மதிசூடிய சடைமுடியும் பாம்பனியும் சின்ன திருவடியும் முக்கண்ணும் உடையது. அப்படி இருக்கிற அந்த பெருமான் மதநீர் பொடுகின்ற கண்ணமும் தொங்கிய வாயும் உடைய விநாயகப் பெருமானாய் நின்று அருள் புரிகின்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சிவனும் விநாயகரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் ரெண்டும் பின்னால் அந்த ஆசிரியர் பெருமக்களால் பாடி இணைக்கப்பட்டன. பல ஏட்டுப்பிரதியில முதற்காப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2வது காப்பு செப்பரை ஏட்டுப்பிரதியில இருக்கு. அதுல உள்ளதாகும். அடுத்து வர பாயிர பகுதியில நூலாசிரியர் வாகிச முனிவர் பாடிய விநாயகர் துதியும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாரு. அப்ப காமியம் 28 சைவ ஆகமங்களுள்ள ஞானபாதத்துல பதிபசு பாச உண்மையை போதிப்பதற்காக வந்த நூலாசிரியர் இந்த ஆண்டவருடைய ஆச்சாரத்தை பாதுகாத்ததற்காக மாணவருக்கு அறிவுறுத்துவதற்காகவும் இடையூறையை நீக்குவதற்காகவும் விநாயகர்களை வாழ்த்தி மங்கள வாழ்த்து கூறுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாயிரம் என்றது என்னன்னா, நூலாசிரியர் தம் நூலுக்கு சொல்ற முன்னுரை. இந்த நூலை பற்றிய ஆசிரியருடைய முன்னுரை தான் பாயிரம் சொல்றான். அந்த பாயிரத்துக்குள்ள கடல் வணக்கம், குரு வணக்கம், அவையடக்கம், அந்த நூலோட பெயர், நூலோட அமைப்பு இதெல்லாம் இடம்பெறும். இதுல சில குறைஞ்சும் சில வேறு சில அவங்க மிகுந்த அது ஆசிரியை பொறுத்து ஒரு மாதிரி வெளிப்படும். இந்த ஞானாமிர்தம் உள்ள பாயிரத்துல முதல்ல சிவபெருமான் துதியும், அடுத்து விநாயகர் துதி, அப்புறம் கலைமகள் துதி, இப்படி 3 செய்யுள் இருக்கு. அடுத்து நிற்கிறது ஆசிரியரோட துதி, அதுக்கப்புறம் அவையடக்கம். அப்ப மொத்தம் 7 செய்யுள் இருக்கு. சிவபெருமான், விநாயகர், கலைமகள் துதி, ஆசிரியர் துதி, அவையடக்கம், நூல் பெயர், அப்புறம் சைவ ஆகமங்கள் பற்றியது. இப்ப ஒவ்வொரு துதியா பார்க்கலாம். அகவல். சிவபெருமான் துதி. வெண்திரை கருங்கடல் 7 விண்தொட ஓங்கிய சென்னிச்சி மையமும் வீங்கிய ஏழினும் பொழிலும் எண்ணீங்குயிரும் அளவில் அண்டமும் முளையின்றி விளைத்து அம்மலரோன் தாதையை வகுத்தும் தளரா முன்னோர் இல்லா முன்னோன் பின்னும் இளமையும் அக்தா இயைந்தோன் வளமளி தோற்றம் ஈரொன்று இல்லோன் கூற்றுக்கு இனி ஏமுற்ற ஒளி மான் திருநகை அருளின் அங்குழை பரப்பி இருள்தீர் கருணை மானனை உயிர் நிமிர் அருந்த மலர்ந்த மாதர் மரகதவல்லி அந்தி வானத்து அணிநிறம் கவர்ந்து சிந்தை செல்லா செடுங்கிரி ஒரு பால் வளங்குட படர்ந்த வண்ணம் போல அறவோள் அமர்ந்த பாகன் துறவோருக்கு எல்லையாகிய தொல்லோன் தனா அது மான் சேவடி பரவ நாமான் குலதாம் நலங்குல சிறந்ததே. இப்ப என்ன சொல்றாருன்னா, இது மொத்தம் 4 பாடலாக கொடுத்துருக்காரு. 4 பாடலாக ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு இது வருது. அடுத்து வரப்போகிற அந்த அகவலுக்கானதெல்லாம் சொல்றாரு. அதாவது முதல்வராகிய சிவபெருமான் இந்த கடல்கள் 7ஐயும் மகாமேரு மலையையும் அதை சூழ்ந்த 7 பெருந்தீவுகளையும் எண்ணற்ற உயிர்களுக்கு வேண்டி உடல்களை உடம்பு கொடுக்குறாருல. அண்டக்கோடிகள் அனைத்தையும் நினைத்த மாத்திரத்துல முளையின்றி எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தானே தோற்றுவித்து விடுவார்.
பிரம்மன் மால் முதலிய அதிகார மூர்த்தியை படைத்து அவர்களை ஏவுவித்து அந்த படைத்தல் காத்தல் தொழில்களையும் நிகழ்த்துகிறான். அந்த தொழில்களால அவன் சிறிதும் மாறுதல் அடைவான் அல்லன். அப்படின்னா அவனுக்கு மாறுதல் கிடையாது. அவனே எப்பொழுதும் முன்னே உள்ள பழையும் முன்னோன் காண்க முழுதோன் காண்க நம்ம திருவாசல வரும். அப்ப இனி தோன்றிருக்கும் புதுப்பொருள், இப்ப இருக்கிற புதுப்பொருள் எதுக்கும் பின்னே உள்ள புதியோன். எந்த புதுப்பொருள் தான் அதுக்கும் அதை விட புதுமையானவன். அப்ப அவன் ஒருவனே தனக்கு தோற்றமும் இறுதியும் இல்லாதவன். இவ்வாறு பெருமானுடைய இயற்கை குணங்களை எடுத்துரைத்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு, அவன் அம்மையோடு உடன் அமர்ந்து உயிர்களுக்கு அருள் புரியும் திறத்தை கூற புகுகிறார். உமையம்மையின் திருவுருவ ஏழிலே வர்ணிக்கிறார். அவருடைய அருள் புரியும் திறத்தை சொல்லி அம்மையோட ஏழில கூறுகிறார். 7 இசைகள் ஒன்று இடி அப்படின்னு ஒரு பண் இருக்கு. அந்த பண் தோற்று வருந்தும்படியாக மிளற்றுகின்ற இனிய சொல்லையுடையவள் உமையம்மையான். அவள் எப்படி இருக்கிறாள்? பசுமையான பூங்கொடி போன்றவள். அந்த பூங்கொடி அருளாகிய தண்டுகளை உடையது. கருணையாகிய தேனை ஆன்மாக்களாகிய வண்டுகள் பருகி இன்புறு மொழியாக மலர்ந்து விளங்குகிறதாம். அந்த பூங்கொடி அந்திவானத்தின் செவ்வொழியை கவர்ந்து பொன்மயமாய் திகழ்கின்ற ஒரு மலையின் மீது அழகுற படர்ந்து நிற்கிறது. அந்த மலை போன்றவன் சிவபெருமான். அவன் அறவோள் அமர்ந்த பாகனாய் உலகிற்கு உலக போகத்தை வழங்குகின்றான். அவனே யோகியாய் நின்று அந்த பற்றினை திறந்தோருக்கு ஞானத்தை அருள்வான். அவனது திருவடியாகிய அருளாற்றல் எவ்விடத்திலும் வியாபித்து நின்று எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் இயக்குவது. அந்த திருவடியின் சிறப்புகளை சொல்லி ஏத்தும் நாவே பெருமை இருவதாகும். அப்ப இதான் சிவபெருமானை பற்றிய துதியில சொல்றாரு. அருளாற்றல் எங்க இருக்கும்? எங்கும் வியாபித்து நின்று எல்லாவற்றையும் இயக்குவது, எல்லாவற்றிலும் நிறைந்தும் கலந்தும் அதை இயக்குகிறவர். அது மாதிரி இந்த சிறப்பை சொன்னாலே நம்முடைய நாவையெல்லாம் நான் பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அகவல் 2 விநாயகர் துதி. இப்பதான் விநாயகர் துதி வருது. திங்கட் கொழுந்தின் அன்ன ஒன் கேள் ஒரு மறுப்பு இருமத கடவுள் என் கடி ஆண்டு பல நிரம்பினும் இளமையொடு கிழி ஞான மாமதம் தருக்கி ஆனா வினைவுக சீரும் நனைக்கவுள் வேளத்து அடியினை ஒளிவின்று படிச்ச முடிவிலாது எவன் உண்ணிய நெறித்தே. என்ன சொல்லனா, திங்கட் கொழுந்தின் அன்ன ஒன் கேள் ஒரு மறுப்பு ஆகிய வேடம் வினைவுக சீர்வதால் அதனடைய வாழ்த்தணும் அப்படின்னு வாய்ப்பு இந்த பாடல சொல்லியிருக்காரு. அதாவது விநாயகர் பெருமான் எப்படி இருக்கார்? இடம் பிறையை போன்ற வடிவுடைய அந்த ஒற்றை கும்பை உடையவர். 2 இருமதங்களை கொண்டவர். என்றும் மாறா இளமையோடு கூடியவர். ஞானமாகிய மத நீரை பொழிந்து களிப்போடு வருபவர். உயிர்களை பற்றி தொடர்ந்து வருத்தும் வினையாகிய அந்த பகையை சினந்து அழிப்பவர். அவரது இணையடிகளை எப்போதும் மறவாமல் உள்ளத்தில் கொண்டு வாழ்த்தினால் முடியாத செயல் என்று யாது உள்ளது? எதுவுமே இல்லை, எல்லாமே நினைந்தவாறே முடியும் அப்படின்னு விநாயகர் வாசகர் கூறுகிறார். அடுத்து அகவல் 3 கலைவாணி துதி. விரிகதிர் மதியின் கதிர்விரி புகுட்டு தாது உகுபு அடுத்த மேதகு வெண்மடல் குடற்கால் சரோருகத்து அழிக்குளம் ஒழிப்ப விளைவர வெகுண்டோர் விளைய விளையென அற்கதிர் பரப்பி மறுப்பியர் அகற்றி வண்ணமா தவிசு ஏறி பண்வர கிண்ணராதிகள் தம் முறை தொடங்க பொழுதொடு விப்பிரர் தொழுதனர் நுவல இமையா மங்கையர் அமையாது படிச்ச தீதர இருந்த ஆதி நாயகி கலைமகள் கடலினை கருத நிலைமை நீடுதல் தலைமையோ அன்றே. இது கலைமகள் என்ன சொல்றாருன்னா, கலைமகள் ஒளி வீசும் முழுநவை போன்று விளங்கும் அந்த கொட்டையையும் வெண்மையான இதழ்களையும் அந்த துளை பொருந்திய தண்டினையும் உடைய அந்த வெண்தாமரை மலராகிய இருக்கையில அதாவது பீடத்துல எழுந்தருளி இருக்கிறார். துறந்த முனிவர்களும் எல்லாவற்றையும் துறந்த முனிவர்களும் தன்னை விரும்பி தொழ யார அம்மையை கலைவாணியை தேவலோக கிண்ணர்களாம் இசைக்கலைஞர்கள் பாடி பரவ அந்தனராகிய அந்த அற ஒரு பொழுது அறிந்து வழிபாடு செய்ய தெய்வ மகளிர் பன்முறையும் வணங்கி துதிக்க ஆதி நாயகியாகிய அவள் அவரவருக்கு அருள் புரிந்து அந்த ஞானத்தால வரும் துன்பங்களை நீக்கி விட்டிருக்கின்றாள். அவளது திருவடிகளை உள்ளத்தில் கொண்டு தியானம் செய்தால் நூலறிவில் உயர்ந்து பின் மெய்யும் அறிவில் நிலை பெற்று நிற்றல் பெரிய காரியம் அன்று அது எளிதில் கைகூடும் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க எப்படி சொல்றாரு, நம்ம கலைவாணியை துதித்தா நம்மளுக்கு நூலறிவு கிடைக்கும். ஆனா என்ன வரும்? நூலறிவு நிற்கக்கூடாது. நூலறிவுலையும் பெற்று அதை உயர்ந்து பின் மெய்யும் அறிவு நிலை பெற்று நிற்றணும். அது நிற்கிறது தான் முக்கியம். அதனால அந்த மாதிரி இப்போ நூலறிவு உயர்ந்தோம்னா மெய்யறிவு நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எளிதில் கைகூடும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார். அடுத்த பாடல் அகவல் 4. இது ஆசிரியர் துதி. அருளும் அறிவும் இருட்டீர் புறையும் வாய்மையும் தவமும் தான மாற்றியும் மண்ணுயிர்க்கு இன்பம் தன்மிக் கூறுதலும் ஒடுக்கமும் விழுப்பும் அழுக்கார் இன்மையும் கண் கால் முதலிய பொறியும் பண்பார் பூணும் துகிலும் பான்விரி பிணையலும் புண்ணியம் படைத்து மண்மிசை வந்த தோற்றத்தன்ன ஆற்றல் எம் குறிசில் குணப்பர் குண்டம் வணக்க வாரா ஐம்புல வேளத்து வெண்தொழில் அவிய கருணை வீணை காமுற தடி சாந்த கூர் முள் ஏந்தினன் நெறி தன்வழி கொண்ட சைவ சிகாமணி பரமானந்த திருமாமுனிவன் வளமளி சேவடி வழுத்தி உளமளி உவகை உற்றனம் பெரிதே. என்ன சொல்றாருன்னா, முதல்ல முழு பொருளாகிய சிவபெருமான் வணங்கினாரு, அப்புறம் விநாயகர் கடவுள், அதன் பின் கலைமகளை இப்படி பாடிய வாகிச முனிவர். அடுத்து அவருடைய ஞானாசுடைய பொன்னார் திருடுகளை வணங்கி போற்றி அவருடைய மகிழ்வை இந்த தகவலில் புறப்படுத்துறார். இந்த நூலாசிரியின் பெயர் பரமானந்த முனிவர். எல்லா நற்குணங்களுக்கும் பொருளமாக திகழ்ந்தவர். தாம் செய்த புண்ணியம் எல்லாம் திரண்டு திருவுருள் கொண்டு தம்மை ஆட்கொண்டதாக ஆசிரியர் வியந்து கூறுகிறார். உயிர் இரக்கம், நல்லறிவு, பொறுமை, வாய்மை, தூய தவ ஒழுக்கம்,
எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று விளையும் கருணை உள்ளம் முதல் நல்லியல்புகளே அவரது திருமேனியின் அங்கங்களாகவும் அணிகலங்களாகவும் அமைந்துள்ளன என்கிறார். யாரு? ஆசிரியர். ஆசிரியரின் பெயர் பரமானந்த முனிவர். அவரை தான் துதிக்கிறார் இந்த பாட்டில். அப்ப சைவத்திற்கு ஒரு தலைமணியாக திகழ்பவர் அருள் வழியில் நின்று 50 ஆசைகளை வென்ற அவரது ஆற்றலை பின்வருமாறு வியந்து கொள்கிறார். இந்த 50 விருப்பங்கிறது என்னன்னா, புலன்கள் கட்டுக்கடங்காமல் மதம் கொடுத்திருக்கிற யானையை போன்றது. அதனை வசப்படுத்தி வழிநடத்துதல் யாருக்கு? திருவருள் உடையவர்களுக்கு தான், பிறருக்கு ஆகாது. அந்த பரமானந்த திருமாமுனிவர் கருணை எனும் வீணையை கையிலேந்தி அந்த 50 வேடத்தின் வெண்தொழில் அவித்தவர். சாந்தம் என்னும் அங்குசத்தால் அந்த வேடத்தை வழிநடத்தி செல்பவர். இப்பேற்பட்ட நல்ல ஆசிரியரது சேவடிகளை உள்ளத்தில் கொண்டு வணங்கி துதித்து பேர் ஓகை பெற்றதாக இந்த நூலாசிரியர் சொல்கிறார். அந்த சிவன் என்றும் ஆசாரியர் என்றும் வேறாக கொள்ளாது, இருவரும் ஒரு முதலே. குருவே சிவம், சிவம் தான் குருவா வராருன்னு சொல்றார். அப்படி கொண்டு வழிபாடு புரிவது தான் சித்தாந்த சைவத்தில் செம்மை நெறியாகும். என்றும் இரவாத இன்பத்தி அமையிருத்த வேண்டி போற்றி பகலில் வரும் 69 வயதுலேருந்து 76 வயது வரைக்கும். அப்புறம் 20 கண்ணுதலும் கண்டக்கரையும் மறைத்தருளி அப்படின்னு வரும். அது என்ன சொல்றாங்க குருவை பத்தின்னு அந்த வரியை கொண்டாரு. அதாவது இரவாத இன்பத்தி அமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று பேரில்லாத நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி அப்படின்னு போற்றி பகலில் வருது. அப்படி சொல்லி சான்றோர் என்ன சொல்றாங்க, தம் ஆசிரியரை சிவமாகவே வழிபடுதலை காணலாம். அது மாதிரி தோத்திரம் பண்ணியின் பயனாக தம் உள்ளத்தே முதல்வன் புலப்பட கண்டு பேரின்பம் நுகர்தலின் உளமொழி உவகை உற்றமை பெரிதே என்று கூறுகிறார் நூலாசிரியர். வாகிச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூலமும் முறையும். அதில் அகவல் 5 அவையடக்கம். உரைசால் பகுதி குறையோர் போல தமிழ்துறை நிரம்பா தன்மையேனை அறத்தின் விருப்பு சிறப்போடு நோக்க பாப்புனை பான்மை நோக்கின் என் வழித்துளி எழுதா கேள்வியும் கேள்வி பழிவால் ஏனோர் கேள்வியும் கேள்வி மான வருதார் தாங்கிய கிளர்த்தார் அகலத்து எரிவேல் இளைஞர் போல பொறிவாள் புலப்பகை தாங்கி பிறப்பற வெறியும் அறப்பேர் வாழ்க்கையும் வாழ்க்கை திறப்பட இம்மையும் பயவாது அம்மையும் உதவாது செச்சை கண்ட தொத்தும் போல வாழ்வோர் வாழ்க்கையும் வாழ்க்கை தாவா ஒருமைத்து அன்றே ஆயினும் சான்றோர்க்கு எம்முடை புன்சொல் தம்முடை சிறப்பே அதனால் அவரினும் அழியம் மற்ற யாமே கவரா ஏனோர் அழிக்கும் தான் ஈறு இன்றே அவரே தம்பாடு எய்தல் தம்பாலோர்க்கே எம்பாடு எய்தல் இருமையும் உடைத்தே இவ்விரு பகுதியும் எழுத்து சொல் யாப்பு அவ்வையின் உடைத்தே பொருட்பாடு என்றே. இந்த உரைசால் பகுதி புறையோர் புலன் ஆரம்பிச்சால் இந்த புகழான இந்த வேத ஆகமங்களெல்லாம் கற்றுணர்ந்த பெரியார்களை போல அப்படின்னு அர்த்தம். புறையோர்னா பெரியோர். இப்ப இதனுடைய உரையை பார்க்கலாம். அவையடக்கம் என்பதற்கு ஏற்ப தமிழ்துறை நிரம்பா தன்மையே அப்படின்னு தன்னுடைய பணிவிடம் எப்பலப்படுத்துகிறார் ஆசிரியர். தமக்கு தகுதி இல்லை என்றாலும் ஆகம பொருளை தமிழ்ல தரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பத்தினால இந்த நூலை படைத்ததாக கூறுகிறார். வேத ஆகமங்களை தெரிவிக்கிற ஞானாசரனுடைய உபதேச சொல்லும் ஏனையோட கூறுகின்ற வெற்றி சொல்லும் ஒன்றாகிருமா? ஆகாது. அப்ப 5 புலன்களை வென்ற அந்த அறவோர் வாழ்க்கையும் ஆட்டின் கழுத்தில் தொங்குதில தசை திரள் போல பயனின்றி வாழ்வோர் வாழ்க்கையும் ஒன்றாகிவிடுமா? அது போல என்னுடைய புன்சொல் சான்றோர் நூலுக்கு சிறிதும் ஒப்பாகாதுன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் சொல்றது சிறியது, அது நல்ல சொல்றவங்களுடைய நூலுக்கு சிறிதும் ஒப்பாகாது அப்படின்னு சொல்றாரு. சான்றோர் நூலுக்கு குணம் குற்றம் ஆகிய 2 பகுதியில் அந்த நூல்ல எழுத்து சொல் யாப்பு அணி அதெல்லாம் இருக்கலாம். ஆனா பொருள்ல குற்றம் இருக்குமானா இந்த நூல் பொருள் ஆகம பொருளே. அதனால அந்த சிவபரம்பொருளால் அருளப்பட்டது. அதனாலையும் இதன் கண் குற்றமத்திற்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எழுத்து சொல் யாப்பு குணம் அந்த மாதிரி அணியெல்லாம் குற்றம் இருக்கலாம், குணமும் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். ஆனா பொருள் குற்றம் அதுக்கான இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு உறுதியாக நிறைவு செய்கிறார். இப்ப நல்ல இருக்கிற அவையோர் அந்த நூலோட புண்மையை நோக்காது ஏற்று போற்றுவர். நல்ல நல்ல அவையோர் அதை போற்றுவாங்க, ஏனையோர் இகழ்வர் அப்படின்னு சொல்றது அவையடக்கத்தை பொதுவான போக்கு. ஆனா இந்த ஞானானந்தாசர் என்ன சொல்றாரு, அந்த 2 தரத்தாருக்கும் நான் வேண்டியவன் தான். யாராருக்கு? உண்மையோருக்கும் ஏனையோருக்கும். அதனால இந்த நூலை 2 சாராருமே ஏற்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுல அதாவது சேக்கலாடைய இதுல ஒரு பெரிய பாண்ட ஒரு பாயிரமும் செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரார். இப்பொருட்கு என்னுரை செய்தாயினும் மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால் அப்படின்னு சொல்வார். இப்படி சொல்லி இந்த அவையடக்கத்தை முடிக்கிறார். அடுத்தது அகவல் 6. அதனுடைய நூல் பெயர் என்னன்னு சொல்றாரு. இந்த அகவல் 6ல மந்தரம் மத்து என நிறுவி நான் என 5 அலை அரவு சுற்றி நஞ்சொடு பணாமணி பிதுங்க பற்றி அவுணரோடு அமரரும் இயக்க ஆற்றனால் செல முகுந்தன் தனாது முழு வலி எருள் தோல் வருந்த வாங்குவு வாய்விட்டு அலறி நுரைத்தலை விரித்து திரைப்பெருங் கையெடுத்து இன்றும் கூப்பிட அன்று எழுந்தது உவரி அமிழ்தம் என்ப தமிழ் வளர் குமுதச் செவ்வாய் கோமளவள்ளி இமயவள்ளி அமைவுற விளங்கிய நுதல்விழி நாட்டத்து ஒருதனி கடவுள் அருளின் கொம்பரோடு அமரரும் முனிவரும் வெருளின் பிறவி வேர்த்தனி விமல என்று ஆனாது அற்ற
தான் இனிது அருளிய ஆகமத்தின் அருளின் கோலத்து ஆசிரி அமலன் பாத பங்கைய போது ஒளி இலக புனைந்து மாதவன் அருள் உபதேச அரும்பரல் நோன்யான் மதிமா தடக்கை கதும் என பூட்டி முருக வாங்க மறுகுபு கழுழ்ந்து வல்வினை தின்கை மேலெடுத்து ஒய்யென அறுவகை பித்தை சிறுபுறத்து அலைய பிறவி பேரிடர் அலமந்து ஓலமிட்டு இரியல் போக அரும்புலம் அடிய அச்சாநாடி ஏற்பட எழுதலின் ஞானாமிர்தம் என்ப ஆனா செவ்வி மானூர் பெயரே. இப்ப எதனால இந்த பேர் சொல்றேன்னு சொல்றாரு. இதுல தேவர்கள்லாம் கடலை கடந்த போது அமிர்தம் எழுந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த வாகீச முனிவர் தமது உள்ளத்துல இருந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற ஆடிய கடைஞ்சப்ப இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி விளக்கி சொல்றாரு. அவர் கடைந்தது அஞ்ஞானமாகிய கடல், தோன்றியது அமிர்தம் அப்படிங்கிறது ஞானம். இறைவன் அருளிய ஆகமம் தான் இந்த கடைசிற்கு உதவ மத்தம். இந்த ஞானாசிரியனுடைய அருள் உபதேசம் தான் அந்த மத்தில பூட்டிய நான். அதை பற்றி இழுத்து அந்த கடைகின்ற கையாக இருப்பது மதி, நம்முடைய அறிவு. அதை இந்த பாட்டில் ஆசிரியர் விளக்குகிறார். இவ்வாறு விளக்குறார். என்ன சொல்றாருன்னா, நூலாசிரியர் நூற்பெயர் விளக்கும் போது தேவர்களும் அசுரர்களும் கூடி கடலுக்கு அந்த நிகழ்ச்சியை ஒப்புமையை எடுத்து கூறுகிறாரு. அந்த மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசியின் நாகத்தை கயிறா பூட்டி அவங்க நெடுங்காலம் கடைஞ்சப்ப அமிர்தம் எழாததுனால மிகவும் களை கூட்டுறாங்க. முடிவில் என்ன செய்யறார், திருமால் அவருடைய வலிய தோல் வருந்தும்படி பற்றி கடைகிறார். அப்பதான் கடல் அமிர்தம் எழுந்து வருது. இந்த ஒப்பற்ற கடவுளாகிய சிவபெருமான் உமாதேவியர் எழுந்தருளி இருந்தபோது முனிவர்களும் தேவர்களும் வணங்குறாங்க. வணங்கி தாம் படுகின்ற பிரிவு துயரத்தை தீர்த்தரல வேண்டும் அப்படி இறந்து வேண்டாங்க. அவங்க நிலைக்கு இறங்கிய பெருமான் அவங்க உயிரை பொருட்டு அந்த உயிரை உய்வதற்காக சிவாகமங்களை தந்து அருளுகிறான். அஞ்ஞானம் அந்த சிவபெருமான் அருளி செய்த அந்த சிவாகமத்தை என்னிடமுள்ள அஞ்ஞானமாகிய கடலிலே மத்தாக நாட்டி எனது ஞானாசிரியர் நல்கிய உபதேசமாகிய வழியை கயிற்றை அதை பூட்டி மதியாகிய கைகளால் பற்றி கடைந்த போது அஞ்ஞானம் என்ற கடலிலிருந்து திருவருள் ஞானம் ஒளி உண்டாக எழுந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த உள்ளத்துல எழுந்த அந்த திருவருள் ஞானமாகிய ஒளியில அவருடைய ஞானாசிரியர் உணர்த்திய அந்த சிவாக உண்மைகளாகிய முப்பொருள் இயல்புகள் உள்ளவாறு விளங்கின. அதோட சாரத்தை, முப்பொருள் இயல்பு என்ன, பதிப்பசுபாசம், அதோட இயல்புகள், அந்த சாரத்தை அந்த தெளிவை இனிய தமிழ்ல தர்றது தான் இந்த நூல் செஞ்ச நோக்கம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பால உணர்த்துகிறார் இந்த பாடலில். இந்த அகவல் நூற்பேருடைய அகவல். அப்ப ஞானாமிர்தம் என்ற பேருள்ள ஞானம் என்பது சிவாகமும், அமிர்தம் என்பதற்கு தெளிவு என்பது பொருள். எனவே சிவாகமங்களின் தெளிவை தரும் நூல் ஆதலின் இது ஞானாமிர்தம் என பெயர் பெற்றது. உவர்கடலிருந்து தேவாமிர்தம் எழுந்தது போல இந்த அஞ்ஞான கடலிலிருந்து ஞானாமிர்தம் எழுந்தது என்பதும் இதோட காரண பெயர் என்பது பெற்றுக்கொள்ளலாம். இதிலிருந்து இந்த திவ்ய ஞானாமிர்தம் என்றும் சொல்வார்கள். அடுத்தது அகவல் 7. இதுல அந்த சிவாகமங்களுடைய 4 பாதங்களை பற்றி சொல்கிறார். கண்ணுதல் அண்ணல் விண்ணவர் பணிய காடம் ஆண்ட வாழ் அவிர் அங்களத்து எரிமருள் ஈர்ஜடை மதி முகிழ் அணிந்த உம்பர் ஈசர் உம்பன் வெம்புரு பிறவி பேரிடர் கரையுறு பகுவாய் உலகத்து ஆரையிறு உறவீழ்ந்து அறவ அஞ்சினம் அழியம் என அமரரும் முனிவரும் வெஞ்சின பிறவி நஞ்சு உக விரித்த அருமுறை எவையும் திருமுகு ஞானம் விலங்கு ஒளி யோகம் நலம் கிளர் கிரியை சரியை என உரை விரிதரு பாதம் கரையறு மறைமுறை நெறியின் அறைய மற்றரோ அறிகதில் அமர்ந்தே. என்ன சொன்ன, கண்ணுதனை அது சிவபெருமான் தான். அப்படி நெற்றிக்கனுடைய அண்ணன் அவர் கடல் கடைந்த காலத்தில் எழுந்த அந்த ஆழகால நஞ்சுக்கு அஞ்சிய தேவர் என்ன செய்றாங்க, தங்களை காத்தள்ளுமாறு வேண்டி பணிகிறார்கள் பெருமானை. அந்த நஞ்சினை உண்டு தரித்த அந்த அழகிய கழுத்தை உடையவன் பெருமான். அந்த நெருப்பினை ஒத்த சிவந்த சடையில பிறைமதியை அணிந்தவன். தேவர்களின் தலைவர்களாகிய பிரம்மனுக்கும் மாலுக்கும் தலைவனாக விளங்குவான். அந்த பெருமான்கிட்ட அறமே வடிவமான அண்ணலே, இந்த வருத்துகின்ற பிறவி துன்பம் என்னும் பெரிய பாம்பின் வாய்ப்பட்டு மிகவும் அஞ்சி நிற்கின்றோம், எளிய எம்மை காத்தள்ள வேண்டும் அப்படின்னு தேவர்களும் முனிவர்களும் விண்ணப்பம் செய்கிறாங்க. அப்போ அவங்க வேண்டுகோளுக்கு என்னங்க பிறவித்து நீங்கிறதுக்கு தான் வழிமுறைகளை கூட அந்த ஆகமங்களை அள்ளி செய்தான். அந்த ஆகமங்கள்ல ஞான யோகா கிரியா சரியா பாதம் அப்படின்னு 4 பாதம் இருக்கு. ஞான பாதம் என்ன செய்யும், முடிந்த பயனாகிய முக்தி செல்வத்தை தரும். யோக பாதம் இறைவனை மனத்துள் ஒளி உருவில் கண்டு ஒன்றுபடும் முறையை கூறும். கிரியா பாதம் இறைவனை ஆன்மார்த்தமாக பூசிக்கும் முறையை கூறுவது. சரியா பாதம் திருக்கோயிலில் வழிபாடு முறையவற்றை கூறுபவன. இந்த 4 பாதங்கள்ல ஞான பாதமே இங்கே கூறுகிறார்கள். ஏனைய 3 நூல் இந்த யோக பாதத்துல 36 தத்துவங்களும் தத்துவேஸ்வரரும் ஆன்மாவும் பரமசிவனும் சக்தியும் இந்த சகத்திற்கு காரணமான மாயை மாமாயைகளை காணும் வல்லமையும் அனிமா அது தொடர்பாக உள்ள சித்திகள் அது உண்டா முறையையும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த முறைமையும் மூலாதாரம் முதலிய ஆதாரமுடைய முறைமையும் கூறப்படும். இதில் இந்த 4 பாதத்திலையும் அதில் ஞான பாதம் தான் கூடுறாங்க. ஞான பாதத்தை விட அதுதான் இங்கே கூற போகிறோம். மிச்சம் 3 என்ன கூறுவாங்க, 36 தத்துவங்கள் தத்துவேஸ்வர் ஆன்மா அதாவது பதி பசு பாசம் எல்லாத்த பற்றியும் அந்த வல்லமை அது எப்படி காண்பது, மாயை காணும் வல்லமை அணிமாதி சித்தி அப்புறம் இயம நியமம் அந்த 8 முறைமை சமாதி முறைக்கும் மூலாதாரம் வரைக்கும் அந்த ஆதாரங்கள் 6 ஆதாரத்தையும் எல்லாத்தையும் இதில் சொல்கிறாங்க. அந்த கிரியாபாதத்தில் மந்திரங்களுடைய உச்சரணம் சந்தியாவந்தனம் பூசை செபம் ஓமங்கள் சமயம் விஷேடம் நிர்வாணம் ஆச்சாரிய விடம் தான் தீட்சை புத்தி முத்திகளுக்கு உபாயமான தீட்சை எல்லாம் கூறப்படும்.
சரியா பாதத்தில் பிராயச்சித்த விதி, பவித்திர விதி, எப்படி சிவலிங்கம் இலக்கணம், உமாமகேஸ்வரமுடைய அந்த வியத்த லிங்கங்களோட இலக்கணம், நந்தி முதலிய கணநாதர் இலக்கணம், செபமாலை, யோகப்பட்டம், தண்டம், கமண்டலம், இதை பற்றி எல்லாம் அதை பற்றி இலக்கணங்களும் அந்த அந்தியேட்டு விதியும் அந்த சிராத்த விதியும் எல்லாம் சொல்லப்படும். இதை சித்தாந்த பிரகாசிகை சாத்திர பிரகணம் அப்படிங்கிற புக்கில் இதை பற்றி கூறியிருக்கு. அதில் பக்கம் 28 இந்த இதெல்லாம் விளக்கமாக இருக்குது. இந்த ஏபு பற்றியே சரியா பாதத்தை தந்திர கலையணும், சரியா யோகம் அந்த 2 பாதத்தையும் மந்திர கலையணும், ஞான பாதத்தை உபதேச கலை என்னும் கூறுகிறார். இப்போ சரியா பாதை தந்திரக்கலை, கிரியா யோகம் 2 மந்திரம், ஞான பாதம் தான் உபதேசம். இது சொல்ல அப்படிங்கிறதுனால இந்த ஞானாமிரதத்தை என்ன சொல்றாரு, ஞான பாதமே அன்றி ஏன் யோக பாதம், கிரியா பாதம், சரியா பாதம் 3ஐயும் இவ்வாறே அருளி இருக்கிறார் அப்படின்னு துணிந்து நாம் நினைத்துக் கொள்ளலாம். அதை இப்போது கிடைக்கல, அதெல்லாம் கிடைக்கல. இது இங்கே ஞான பாதம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, யோக பாதம், கிரியா பாதம்லாம் இப்போது கிடைக்கலை அப்படின்னு சொல்றாரு அகவல்ல 7. அடுத்த பாடல் அகவல் 4 பார்க்கலாம். வாகிச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் 3 முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது அகவல் 8, அது பசுவின் மூவகை அவத்தை என்னன்னு கூறுகிற அகவல் இது. இதை ஞானபாதம் என்று சொல்கிறார்கள். பிறளா நிலைமை பெரும்பெயர் ஞான கரையறு பாதம் முறையுற கடலில் பசு பாசத்தோடு பதியாய் பெற்றி மதியோர் பசு மூவகை என மதிப்பர் பண்ணில் கேவலன் சகலன் இன்னியல் சுத்தன் கேவலர் சொற்றிடின் நித்தன் மெய்த்தகு குணமிலி வியாபி மொய்த்து மலம் நனி புணர மறைவோன் இளன் என செய்தியும் அறியோன் மையில் அமூர்த்தன் வலியிலன் அசேதனன் ஒளியிலி இறையலன் மாயா உதரம் மறி தேயா போகம் நிறைந்த சகலர்க்கு எய்திய முரண்மிகு கூற்றை முறித்த அரணது இருங்கலை அமர விரிந்து இருஞ்சேதனம் அடையா விச்சை அடைய தடையில் விடயப்பகுதி விரவி புடையே பொங்கி அராகம் புணரத் தங்கா ஆசை எங்கனும் மாசர நிமிர ஏற்பிரதானம் ஒர்க்கமில் குணத்தொடு புத்தி முதலிய தொத்து இனிது உரட பிணித்தலின் பிணிப்பினன் பசு மற்ற இணைத்த நீதி முன்னர் இயல் இருவினையின் பிறடாது உரட பின்னர் குறையா காலம் காலத்தளவை பாலில் காட்டத் தொழிலோடு போகத்து ஆட்டுண்டு இரியா தத்துவ கலையினில் இவ்வனம் பரியா பந்தம் பந்தித்து ஒருவழி அறிவு சிறிதமர்ந்து ஆக மாய பிரியா மோகினி பெரும் போகத்தை தான் என எண்ணி ஆனா முன்வினை பயன் பல மாந்தி வியந்துரை காலை வல்வினை எல்லை செல்லா காலத்து ஒல்லென ஒப்ப உயர் பெறும் சிவனது சத்திரிவாதம் தழைப்ப மெய்த்தகு குரு பரம்பரனது அருளின் செவ்வி வம்பரு சம்பிரதாயத்து அஞ்சுடர் உற்றக்காலை சொற்றொடர்பு அற்று தேயாது யாவுமாய் அறிவகன்ற ஆயா சிவனது அணிகிடர் சீர்த்தி நின்மலத்து இயையும் பின் மலத்து இயையான் அந்தமில் பந்தமற்று இவனம் சிந்துதல் சிந்தல் தெரியும் காலே. இதுதான் அகவல் 8. இது பசுவோட 3 வகையான அவத்தையும் கூறுகிறது இந்த பாட்டில். இது என்ன சொல்றாருன்னா, பசுவாகிய அந்த உயிர் அடைகின்ற அந்த 3 அவத்தைகளாகிய நிலை வேறுபாடுகளை நம்ம கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு ஆசிரியர் விளக்கி சொல்றாரு. எப்படின்னா, கேவல நிலையில கேவலமா என்ன, தனிமையா இருக்கிறது. ஆன்மா ஆணவ மனத்தால மூடப்பட்டு முழு அறியாமையில மூழ்கி அப்படியே கிடக்கும். ஆணவ மனத்தால் மூடப்பட்டு முழு அறியாமையில தனிமையில பிறத்தல் இடத்தின்றி கிடக்கும். இந்த நிலையில அந்த உயிருக்கு அறிவு, இச்சை, செயல், அதாவது இச்சா ஞான கிரியை எதுவும் கிடையாது. இதுவே உயிரோட முதல் நிலை. இதுதான் அனாதி நிலை. எப்பவுமே இந்த நிலை தான் இருக்குது, அனாதியாவே. முதல்வனாகிய சிவபெருமான் என்ன செய்யறாரு, இந்த சடம் போல கிடந்த ஆன்மாவை எடுத்து மாயையிலிருந்து, அதாவது ஆன்மாவை எடுத்து மாயிலிருந்து உடம்பு முதலிய கருவிகளாகிய தனு கரணம் போகங்கள் எல்லாத்தையுமே மாயிலிருந்து தான் எடுக்கிறார். எடுத்து அதை கூட்டுறார். இதோட ஆன்மாவோட கூட்டி உலக வாழ்வில் செலுத்துறது தான் சகலம். அப்போ தேவடத்து தனியாக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கூட்டி அதை உலக வாழ்க்கையில் செலுத்துறாரு. சகலத்தை, அந்த நிலைக்கு பேர் சகல நிலை. அந்த நிலைக்கு உதவுற அந்த கருவிகள் அதாவது தத்துவங்கள், அந்த செயற்பாட்டை கீழே காண்படி விளக்குறாரு. எப்படி விளக்குறாருன்னா, ஆணவத்தோட மறைப்பாற்றல், ஆணவம் தான் முழுசாக மூடிட்டு அதை சிறிது நீக்கி அந்த ஆன்மாவுடைய செயலாற்றலை அதை வழங்க செய்யறதுக்காக என்ன செய்யறாரு, கலைங்கிற கருவியை உபயோகப்படுத்துறாரு. அந்த செயலாற்றல் அந்த விளங்கிய உயிருக்கு அறிவாற்றலை விளக்குறது தான் வித்தை. எப்படி புரியுதுல்ல? அதாவது கருவிகள் என்ன உதவுதுன்னா, ஆணவத்தோட மறைப்பாற்றலை சிறிது நீக்கி ஆன்மாவுடைய செயலாற்றலை விளங்க செய்யறது தான் அந்த கலைங்கிற கருவி. அந்த செயலாற்றல் விளங்கிய உயிருக்கு அறிவாற்றலை வளர்க்கறது வித்தைங்கிற தத்துவம். இதுவும் கலையிலிருந்து தான் வரும். அப்போ வித்தையிலிருந்து அறாத தத்துவம் தோன்றி உயிருக்கு இச்சையை தோற்றுவிக்கும். அப்போ செயல், அறிவு, இச்சை 3 வந்துருச்சு. இந்த மாதிரி கலை, வித்தை, அறாகம் அந்த 3 தத்துவங்களும் உயிரோட செயல், அறிவு, இச்சைகளை விளங்க செய்யுது. எப்படி கலை, வித்தை, அறாகம் 3 தத்துவம். இது 3மே என்ன செய்யுது, உயிரில் இதே செயல், அறிவு, இச்சையை விளங்க செய்யுது. இதனால் என்ன செய்யுதுன்னா, உயிர் அந்த உலக நுகர்வுகளை நுகரும்போது அந்த நுகர்ச்சியை கால வரையறைப்படுத்துறது. இது எவ்வளவு காலத்துக்கு இது நுகரணும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை வரையறைப்படுத்துறது கால தத்துவம். அந்த நுகர்ச்சியை அந்த உயிரோட வினைக்கு ஈடாக அதை நியமித்து நடத்துறது நியதி தத்துவம். அப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இச்சை எல்லாமே வந்துருச்சு. ஆன்மா, மாயை வந்துருச்சு. அப்போ இந்த 5 தத்துவங்களுக்கு பின்னால கலையிலிருந்து பிரகிருதி அப்படின்னு தத்துவம் தோன்றுறது. அந்த தத்துவம் புத்தி, அது புத்தியிலிருந்து வர 23 தத்துவங்கள் தோன்றதுக்கு முதற் காரணமாக இருக்குது பிரகிருதி. இதை மூலப்பகுதின்னு வழங்குறாங்க.
நம்ம இதைத்தான் என்ன சொல்றோம், 24 தான் ஆன்ம தத்துவம். இந்த மூலப்பகுதி சத்துவம், ராட்சசம், தாமதம், இந்த 3 குணங்களும் பிரிஞ்சு விளங்காம அடங்கிய நிலையில இருக்கும். முக்குணம் வெளிப்படாம அடங்கி இருக்கிற நிலை தான் மூலப்பகுதி. இந்த 3 குணங்கள் வெளிப்பட்டு நிற்கும் போது அது குணத்தத்துவம் சொல்றோம். அந்த குணத்தத்துவத்திலேருந்து, அந்த மூலப்பகுதியிலேருந்து, புத்தியிலேருந்து எல்லா தத்துவ கூட்டமும் தோன்றி உயிரை பிடிச்சு நிற்கும். அந்த மாதிரி பிணிக்கப்பட்ட நிலையில தான் உயிர் பசுன்னு சொல்றாங்க. மூலப்பகுதி எது? சாத்விகம், ராட்சசம், தாமசம், இந்த 3 குணங்களும் பிரிஞ்சு விளங்காம அடங்கின நிலையில இருக்கும். அதுலேருந்து புத்தியிலேருந்து நிலம், அதாவது எல்லா 24 தத்துவங்களும் அந்த கூட்டங்கள் தோன்றி உயிரை பிணிச்சு நிற்கும். அந்த மாதிரி பிரிக்கப்பட்ட நிலையில தான் உயிரை பசுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பசுவாகிய உயிர் என்ன செய்யுது? மாயின் காரியமா வருது. மாயேயம், அதாவது மாயுடைய காரியம் மாயேயம் வந்து உடம்ப தன்னிலிருந்து வேறுன்னு கருதாமல் தானே என்று எண்ணி மயங்கி உயிர் என்ன செய்யுது? நம்மளுக்கு மாயின் காரியமாக வந்த உடம்ப இந்த உடம்பு தான் நம்ம நினைச்சுக்குது. அதனால மயங்கி அந்த வினைப்பயனை நுகர்ந்து அதிலேயே அழுந்து பிறந்து இறந்து பல காலம் உணர்ந்து வரும்போது அந்த மலத்தை நீக்குவதற்கான பக்குவம் வருகிறது. அப்ப இருவினை ஒப்பு ஏற்பட்டு அந்த திருவுருள் என்ன செய்யுது? அந்த ஆன்ம அறிவுல பதிந்து மேம்பட்டு விளங்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருவினை ஒப்பு வந்து அந்த ஆன்ம திருவுருள் பதிஞ்சு அது மேம்பட்டு விளங்கும் போது அது சத்தினி பாதம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையில ஞானாசுடைய தீக்க விசேஷத்தாலையும் அவருடைய உபதேசத்தாலையும் நம்மளுக்கு மெய் உணர்வு பெற்று இந்த மும்மலங்களும் இது ஆணவம், கண்மை, மாயை, இந்த 3 மலங்களும் நீங்கி அந்த ஆன்மா என்ன செய்யுது? முதனுடைய திருவடி என்ற பேரின்பத்தை தலைப்படுகிறது. அப்படி அது தலைப்படும் நிலை தான் சுத்த நிலைன்னு சொல்றோம். தனியில கேவலம் இதெல்லாம் கூட்டி வைப்பது சகலம், அது எல்லா உபதேசத்தாலையும் விசேஷத்தாலையும் சத்தினி பாதத்தாலையும் பேரின்பத்தை அடைய தலைப்படும் பொழுது சுத்த நிலையும் சொல்லப்படுது. இந்த தூய சிவானந்த பரபோக நிலையை தலைப்பட்ட சுத்த ஆன்மா பின்பு பிறப்பிற்கு ஏதுவாகிய மலத்தோடு கூடுவது இல்லை. அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, நின்மலத்து ஏயும் பின்மலத்து ஏயான் என்று குறிப்பிடுறார் ஆசிரியர். அதாவது நின்மலத்தில் ஏய்ந்த பிறகு பின்னால மலத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அடுத்த அகவல் 9 அனாதி மல சம்பந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காரணம் கலரல் வேண்டுவல் ஆரணம் அரியோன் அமலன் ஆதற்கு அத்த பொறிதீர் புற்கலன் விழு மலம் புணர்தற்கு அற்றே சொற்றது அனாதி மற்றவர்க்கு எற்று எனில் ஆதி இயையின் குற்றமில் காரணம் கலர்வல் அம்ம சீர்குணம் திகழ்வொளி பளிங்கு போல புகழரும் இறை புற்கலனுக்கு என்றனன் குறைவின்று அரைக்கடல் அருள் ஒளி பறந்த பொறைவளர் சாரல் அரவானனே. என்ன சொல்றாரு? முந்தைய செயல என்ன சொன்னாரு? மலத்தோடனால பசுன்னு பெயர் பெற்ற அந்த ஆன்மா சுத்தநிலை என்ன செய்யுது? மலத்திலிருந்து நீங்கி சிவனுடைய நின்மலத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, ஆன்மாவுக்கு மலம் உள்ளதும் இறைவனுக்கு மலம் இல்லாத நல்லா அறியலாம். இதை வச்சு இந்த பின்னால் வர்ற கேள்வியை மாணவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஆன்மா இறைவனை போல அருடைய பொருள், அது பற்றி அது இனப்பொருள் ஆகுது. இருவரும் ஒரே இனப்பொருளாக இருக்கிற போது அறியாமை செய்கிற ஆணவ மனம் அந்த இறைவனை சாராமல் ஆன்மாவை மட்டும் பொருந்திருப்பதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை தான் அந்த செயலில் ஆசிரியர் விளக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஆணவ மனம் இறைவனுடைய ஞானத்தை மறைத்தின்றி ஆன்மாவை மட்டும் மறைத்ததற்கு என்ன காரணம்? இதுதான் கேள்வி. அதாவது இறைவன் நின்மலனாதற்கும் உயிர்களாகிய நாம் மலமுடையவனாதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பளிங்கிற்கு தூய ஒளி, செம்பிற்கு களிம்பாகிய குற்றம். ரெண்டு எப்படி இருக்கு? இயல்பாகவே இருக்கு. பளிங்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? தூய ஒளியோட இருக்கும். செம்பு எப்பவுமே உள்ள களிம்போட இருக்கிற குற்றத்தோட தான் இருக்கும். அது மாதிரி என்று நீ அன்று நான் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இந்த குணங்கள் அவ்வப்போது வருவது கிடையாது. என்றும் அனாதியா இருக்கு. இது பளிங்குல ஒளியும் செம்பிற்கு களிம்பும் அனாதியாவே இருக்கு. அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. அது மாதிரி இறைவனுக்கு இயல்பாகவே பாசங்கிறது நீங்க நிமலான தன்மை இருக்கு. ஆன்மாவுக்கு மலத்தோட கூடிய தன்மையும் அனாதியாகவே இருக்கு. அப்படிங்கிறது அந்த பாடல் சொல்கின்ற விடை. அடுத்த தகவல் 10 ஆன்மா மாய உதரம் மறுவுதல். இதை நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.